ராஜா. வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஓகே, போன வாரம் நம்ம என்னத்தை வாசிச்சோம்? செல்வமாயா இருக்க வேண்டும். Why we have to be wealthy? Why we have to be wealthy? ஏன் நமக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு போன வாரம் நம்ம மெசேஜ் எடுத்தேன். ஏன்னா போன வாரத்துல யோபு, ஆபிரகாம் அண்ட் தாவீது, யோசேப்பு எல்லாருமே ஆண்டவர் செல்வமா மாற்றினாங்க. நீங்க கூட ஏன் செல்வமா இருக்கணும்னா, சில காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு செய்ய, அவரோட ஊழியத்தை செய்ய கத்த நமக்கு கருவை செய்யணும். அல்லேலூயா. இன்னைக்கு பணம் வரதுக்கு முன்னாடி இன்னொன்று வேண்டா இருந்துச்சு. அதை பத்தி நான் பேச ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு ரொம்ப ஜல்தி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். என்னோட திருப்பிக் தான் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16 and 3. 16:3. Proverbs 16 verses 3. கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது கர்த்தருக்கு உன் செயல்களை ஒப்புவி. ஆமென் சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு முதலாவது ஒரு மனுஷனுக்கு பணம் வர்றதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு ரோல் எதுனா அவனுடைய உறவு. சொல்லுங்க, உறவு. நீங்க உங்களுடைய உறவுல ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. You should be more wealthy in your relationship. In your relationship. உங்க உறவுல நீங்க என்னவா இருக்கணும்? பணக்காரனா இருக்கணும், ஐஸ்வர்யவானா இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குடும்பம்டா அப்படின்ற ஒரு பேர் நீங்க வாழணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பணம் சம்பாதிச்சிடலாம். யாருக்காக சம்பாதிக்கலாம்? யாருமே இல்லைன்னா அந்த பணம் சம்பாதிச்சு பிரயோஜனமே இல்லையே. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது you have to be wealthy in your relationship. For example, நீங்க உங்களுக்கு ஒரு மம்மி டேடி இருந்தாங்கன்னா அவங்க மம்மி டேடியை நல்லா பார்த்துக்க வேண்டியது கடமை உள்ளது. A strong relationship. ஆமென். ஒருவேளை டேடி இல்லை, மம்மி இருக்கிறாங்க, பொண்ணுக்கு பையனா இருந்தீங்கன்னா உங்க மம்மியை சாவர வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? பார்த்துக்கணும். பாக்ஸ் முன்னாடி வந்து விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு நீ அழுவுறது ஒண்ணு. அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் வரணும். எங்க அம்மாவை நான் என்ன பண்ணேன்? எல்லா ஆசையும் எங்க அம்மாவுடைய ஆசையை நான் என்ன பண்ணேன்? நிறைவேற்றிட்டேன். அல்லேலூயா. டேடி இருந்தா டேடி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இது. உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நீங்க பண்ற எல்லா பிரயாசம் என்னவா இருக்குது? வேஸ்ட். சொல்லுங்க, வேஸ்ட். நீங்க 2 பேர் கரெக்டா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க கரெக்டா. ஏன்னா அப்பா 8 அடி பாஞ்சா 16 அடி பாய்க்கு. இப்போ 16 பிள்ளைங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்குது. ஆனா நீங்க யோசித்து பாருங்க, உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இல்லாம பணம், கோல்டு, சொத்து, ப்ராப்பர்ட்டி, ஐஸ்வர்யம் இதெல்லாம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுதான் பைபிள் சொல்லுது, பணத்தை சம்பாதித்து தன் ஆத்மாவை நஷ்டப்படுறவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்படின்னா நீ வீட்டுக்கு காசு எடுத்துன்னு வந்துட்ட, ஆனா அது யாருக்கு எடுத்துன்னு வந்த? So today I want to tell you, உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகணும்னா உங்க வழிகளை கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது commit your ways to the Lord so that he will establish you. இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்க்கு ஒரே முக்கியமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கமிட்மெண்ட். வாலிப பசங்க சொல்ல ஆசைப்படுகிறேன், உனக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா என்னால செய்ய முடியும், அப்போ நீ மேரேஜ் கமிட் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? மேரேஜ் கமிட் பண்ணலாம். என்னால முடியும், என்னால கெப்பாசிட்டி முடியும். ஏன்னா அந்த பொண்ணு வாழ்க்கை உன்னால கிடையாது. பொண்ணுங்களுக்கு சொல்ல ஆசை, உனக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். டீ போட தெரியணும், ரசம் போட தெரியணும், ரசத்துல தண்ணி இருக்கணும், தண்ணியாவே ரசமா மாறிடக்கூடாது. உனக்கு காஃபி போட தெரியாது, சாப்பாடு செய்ய தெரியாது, சாமான கழுவ தெரியாது, வீடு பெருக்க தெரியாது. Why you want to give a wrong commitment to another person? Destroy his life. அந்த பையன் வந்து ஆல்ரெடி மெலிசா இருப்பான், உன் சாப்பாடு சாப்பிட்டு லூஸ் மோஷன் ஆச்சு மேலே தான்.
Hallelujah. If you are committed, you are ready. ஃபிலிம்ல பார்க்குற மாதிரியான லைஃப் இல்லை. ஃபிலிம்ல ஒரு ஸ்டாண்டர்ட் வரதுக்கு முன்னாடி ரெடிஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்போல்லாம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்கணும் எல்லாம் பாப்கார்ன் வாங்க போயிருக்கோம், ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்கோம். நம்ம முன்னாடி என்ன போகிறோம் தெரியுமா? நாங்கள் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக உங்களை நாங்கள் பைத்தியமாக மாற்றி கொண்டிருக்கிறோம். உங்களை வைத்து நான் மேலே போகலாம் ஆசைப்படுகிறேன். இது உண்மை அல்ல, இது கதை. சொல்லுங்க, கதை. இந்த கதையை உண்மையா நம்ம சில பேர் வாழ்க்கையா இருக்குது, காமெடியா இருக்குது. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, உன் வழிகளை கர்த்தர் உபயோகிக்கிறார். அவன் சொல்லுங்க. அப்பனா அவங்க வைஃப் அவங்களால லவ் பண்ண முடியவே முடியாது. ஒரு லூப் தான் லவ் பண்ண முடியாது, அதுக்கு மேல ஆவாது. அதுக்கு தான் கமிட் பண்ணாங்கட்ட கேளு. அதுவரை என்னுடைய அன்பு வேண்டாம், உன்னுடைய அன்பு நிமித்தமா என் மனைவியை நான் நேசிக்க வேண்டும். அப்பனா உங்க லவ்வுக்கு வந்து சர்டன் லிமிட் இருக்கும். ஆனா உங்க லவ் தாண்டி தேவ அன்பு வருதுன்னா that is grace of God. ஹalleluya. அந்த லவ் எப்படி தெரியுமா? எதிர்பார்க்காது. என்ன சோறு இருந்தாலும் கொண்டாடி சாப்பிடலாம். பழைய சாப்பாடாக இருந்தாலும் சூடு பண்ணி பொரியல் பண்ணி சாப்பிடலாம். ஹஸ்பண்ட காசு இல்லைன்னா கூட மனைவி ஹஸ்பண்ட் கூட நிற்குவாங்க. தட்ஸ் கால்ட் கமிட்மெண்ட். சும்மா அவ்வளோ மாதிரிலாம் மேரேஜ் பண்ணக்கூடாது. பொங்கி தப்பு வந்து ஒரே அடி பிரிச்சு கொடுத்தவாங்க. இட்ஸ் கமிட்மெண்ட். நான் உங்களை பார்த்து கேட்க ஆசைப்படுகிறேன், வேறு கரெக்டாக இல்லைன்னா மனம் நிற்க முடியாது. நான் கேட்கறது ஒன்றே ஒன்று தான், மாங்காய் வந்துக்குது, ஆரஞ்சு எல்லாம் வந்துக்குது. ஆனால் கொஞ்ச நாள் இந்த மரம் விட போகுது, எல்லாமே வேஸ்ட். நீ என்னத்துக்கு அந்த ஓடிங்கிறீங்க, உங்களுக்கே தெரியாமவே ஓடிங்கிறீங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, you have to commit your ways to the Lord. அப்போதான் நீங்க என்ன ஆவீங்க, எஸ்டாப்ளிஷ் ஆவீங்க. உங்க குடும்பம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் you should have commitments. God committed his life for father. அவர் லைஃப் தியாகம் பண்ண கமிட்மெண்டோட வந்தார். சாவரன் சொன்ன ரிட்டர்ன் பண்ணி அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல, அவர் லைஃப் ஒப்பு கொடுத்தா. பொண்ணு வீட்டுல பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், உங்க அம்மா அப்பா வீட்டை நீங்க மறந்து வந்தாதான் உங்க புருஷன் நல்லா இருக்கீங்க. உங்க அம்மா வீட்டு நீங்க மறக்கலைன்னா உங்க புருஷ வாழ்க்கை நல்லா இருக்காது. அது கமிட்டடா தெரியா, உன் தலையை கொடு, இல்லைன்னா உன்னை கையெழுத்து கொடுக்குறேன், தாலியே கொடுக்குறேன். வந்த பையன் லைஃப் ஸ்பாயில் ஆகும், உன் லைஃப் ஸ்பாயில் ஆகும். பத்தாவதுக்கு நீங்க நம்ம சர்ச்சுக்கெல்லாம் வந்தீங்கன்னா நம்மளெல்லாம் கேட்கணும், உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் சேர்த்தா. அல்லேலூயா. நம்ம லைஃப் நல்லா இருக்கணும். என்னத்துல நீங்க செல்வமா இருக்கணும், உங்க உறவுல நீங்க செல்வமா இருக்க வேண்டும். கரெக்ட் இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்காரு, ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருந்தாரு. ஒரு டெத்தில் பார்த்தவங்க, நல்ல பணக்கார ஒரு மனுஷன், ஒரு 6-7 வீடு வச்சுக்கிறாரு. அப்பா அம்மா இல்லை, வெறும் அவ்வளோ இன்னொருத்தர் அக்கா தான் வாழ்ந்துருக்கிறாங்க. நல்ல செல்வமா வாழ்ந்துருக்கிறாங்க, ஐஸ்வர்யமா வாழ்ந்துருக்கிறார். ஒண்ணுமே கம்மி இல்லை. வீட்டில் உட்காந்துனே ஒரு 10 வீடு வாடகை வர்றாரு. நான் அவளை பார்த்து கேட்டேன், இவ்வளோ டயட் தெரியாது, இல்லை டயட்னு சொன்னாங்க. சரி கொஞ்ச நேரம் விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா நல்லா குடும்பம் சேர்க்கிறாரு அப்படி. அப்போ சொன்னார், இவங்க ஒய்ஃப் வந்து அவங்களோட ஓன் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் இருந்துட்டாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா ஒய்ஃப் வந்து இவருடைய ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோட அக்கா ஹஸ்பண்ட் கூட போயிடுச்சான். அம்மாவோட பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், பிள்ளைங்க பெற்றுக்கிறது முக்கியம் இல்லை, கம்மிட்டடாக தான் பெற்றுக்கோ. எதுக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்துக்கலாம், நீ கூட பெற்றுக்கூடாது. நாய்க்குட்டி கூட என்ன பண்ணுறது, நல்லா பெற்ற ஆள் போட்டுருக்கு. ஆனால் அது மறுக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் அந்த சாப்பாடை வந்து வாய் வைக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், கட்சி அதுக்கு தான் அதுக்கு 5 அறிவு கொடுக்குறாரு. உங்களுக்கு 6 அறிவு. கம்மிட்டடாக இல்லையா இறங்கு, கம்மிட்டடாக இல்லையா வாய முடியும் என்ன பண்ணலாம். அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த குடும்பம் தான் நிலைத்து நிற்கும். இந்த பிலிம்ல பாக்குற மாதிரி ஒரே ஒரு பாட்டுல பணக்காரன் எல்லாம், ஒரே ஒரு பாட்டுல பிச்சைக்காரனாக நான் கேரண்டி சொல்றேன். Hallelujah. So if you are committed to something and God wants to bless you, Hallelujah. அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்குள்ள இருக்கிற உறவு வந்து
லைஃப் லாங். அது உங்களுக்கு ஃபேஸ்புக்ல கிடையாது, இன்ஸ்டாகிராம்ல கிடையாது. இட் வில் கேட் ஃப்ரம் யுவர் காட் who created you. உனக்கு கை கண்ணு காலை வச்சா ஆண்டவர் உனக்கு ஒரு பொண்ணை வச்சிருப்பான். உன் நல்ல ஹார்ட்டை வச்ச ஆண்டவர் நல்ல பையன் வச்சிருப்பான். உன் நல்ல பணத்தை கொடுத்த ஆண்டவர் நல்ல பையனை கத்த தருவான். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ள மேட்ச் ஆகுதா கமிட் ஆகுதான்னு பார்க்குவார். நீங்க அழகா பாக்குறீங்க. நான் வெளியாகிறேன், அவன் வெளியாகிறேன், கொஞ்சம் மடங்கானா அவனும் கிறிஸ்டியன், நானும் கிறிஸ்டியன். அவனும் பேப்டிஸ்ட் பார்த்தாரு, அவன் பச்சை தண்ணியில் இருந்தாரு, சொல் தண்ணியில் இருக்கு. ரெண்டு கமிட் பண்ணி என்ன பண்ணலாம்? லாஸ்ட் டைம் சர்ச்சைக்கே வந்தாங்க. கமிட்டடா இருந்தா மாற்றம் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க உறவு கரெக்டா இருந்தா நீங்க வேலைக்கு போறதே வேஸ்ட்னு சொல்றாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை சரியில்லைன்னா நீங்க சம்பாதிக்கிற பணம் வேஸ்ட்னு சொல்றாங்க. அப்ப என் பிள்ளை வாழ்க்கை எப்ப கரெக்டா மாறும்? அதுக்குதான் சபையை கத்த வச்சிருக்கிறேன், அதுக்குதான் இந்த ஹாஸ்பிட்டல கத்த வச்சிருக்கிறேன், அதுக்குதான் இந்த ஸ்கூல்ல கத்த வச்சிருக்கிறேன். ஆமே, நல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகிட்ட பேசாததெல்லாம் கர்த்தர் சபையில பேசுறாங்க. நீங்க பேசினா அது கோச், ஆனா இங்க நான் பேசல, கர்த்தருடைய வசனம் பேசுறேன். பைபிள் சொல்ற கொடுக்கிறவனுக்கு இன்னும் கொடுக்கப்படலாம், கீழ்படுகிறவனுக்கு இன்னும் கர்த்தர் தருவார், கஞ்சத்தனம் இருக்கிறது எடுக்கப்படும் சொல்லி பைபிள். அவன் நல்லேலூயா. அப்படின்னு கேட்காதவங்க கர்த்தர் கேட்க மாட்டார், நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டார். இன்னைக்கு எவ்வளவு பேர் லைஃப் டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு காரணமே கமிட்மெண்ட் இல்லாம இருந்தாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியப்படுறத ரொம்ப மேல பிஸி ஆயிடாத. கொண்டாட்டிக்குன்னு ஒரு நேரத்தை கொடுங்க. உங்களுக்கு சொல்றோம், கிச்சன்லேயே தாலி கட்ட மாதிரி கிச்சன்லேயே வாழ்றாரு. உங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க. உங்க ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க. வெறும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாற்றம் ஐ லவ் யூ சொல்லக்கூடாது. சாகுற வரைக்கும் அந்த ஐ லவ் யூ நீங்க சொல்லணும். எப்பப்பெல்லாம் நீங்க சொல்றீங்களோ அப்பெல்லாம் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க. நான் எதுவுமே செய்யாதது நான் உங்களுக்கு சொல்ல, நான் செஞ்சிருக்கிறத சொல்றேன். அதுல கனியை நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் சொல்றேன். ஆமென், அல்லேலூயா. ஹஸ்பண்ட் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்க வாழ்க்கையில நீ தேவனுக்கு பயந்தா மாற்றதா உங்க மனைவிக்கு நீங்க உண்மையா இருக்கீங்க. நீ தேவனுக்கு பயப்படலைன்னா உங்க மனைவியை நீ ஏமாற்ற முடியும். மனைவிகளை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்க அம்மா அப்பா வீட்டை நீ மறுக்கணும்னு பைபிள் சொல்லுது. சில பேர் கல்யாணம் ஆகிட்டு கூட சொல்லுவாங்க, எங்க அப்பா எப்படி என்ன பார்த்தா தெரியுமா? எப்படி பார்த்தாங்க? அதே ரெண்டு கால் தாச்சு. எங்க வைஃப் நான் போய் கேட்டேன், உங்க மம்மி என் கையை பிடிச்சி கொடுக்கும் போது ரொம்ப அழுதுருந்தாங்க. அப்போ எனக்கு தெரியல, இப்பதான் தெரியுது. அவங்க உன்ன பார்த்தாருல்ல, என்ன பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆசைப்படுகிற இந்த உறவுல கரெக்டா பரலோகத்துல உறவுல என்ன இருக்க மாட்டேங்கிறாங்க. கடவுள் வந்ததே நீங்க நல்லா இருக்கணும் தான், செத்துதே நீங்க நல்லா இருக்கணும் தான். உங்க குடும்பமே நாளாயிடும் போது என்ன பிரச்சனை பைபிளை திறக்கலாம். ரிசல்ட் வேணும். உள்ள ஸ்கூலுக்கு போதாட்டு எப்போ தெரியுதுமா? பாஸ் கார்டில் தான் தெரியும். எத்தனை 0 அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை பார்க்கறது இல்லை தெரியுமா? ரிசல்ட்ல தான் பார்க்குறாரு. கை தட்டுறதுல இல்லை, கை உயர்த்ததுல இல்லை, சர்ச்சைக்கு போறதுல இல்லை, ரிசல்ட் தான் பார்க்குறாரு. You should love your wife every time, every day. That's the big bond which God has been given to you. அந்த பாண்ட்ல நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா 10,000 ரூபாய் சம்பாதிக்க எழுதிட்டாரு. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த உறவுல ராங்கா இருந்து 1 கோடி சம்பாதிச்சிருப்பாரு வந்துருவாங்க. சாசனம் வீடெல்லாம் கட்டிட்டீங்க, ஆனா அந்த வீட்டுக்கு நீங்க நல்லா இல்லைன்னா என்ன அர்த்தம்? கரெக்டா இல்லை. வீடு மில்லியன் 4-5 வருஷத்துலேயே பில்டிங் ஏறிட்டாங்க, 5 ஆனா உங்க ஃபேமிலியே நல்லா இல்லை. யாருமே ஒருத்தருக்கு பேச மாட்டேங்கிறீங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அப்பப்போ மக்கள் எடுக்கிறோம், இது உன்னுடைய சரீரம், எனக்காக உடைக்கப்பட்டார். நீ உங்க ஃபேமிலிக்காக உடைக்கப்பட மாட்டேங்கிற, உங்க ஹஸ்பண்டுக்காக உடைக்கப்பட மாட்டேங்கிற, உங்க பொண்டாட்டிக்காக உடைக்கப்பட மாட்டேங்கிற. கோபம், எந்து உந்து, நானு, நீ, ஏன் காசு, உன் காசு,
ஏன் சாப்பாடு கல்யாணத்தில் என்ன எடுத்துன்னு வந்த, என்ன எடுத்துன்னு வந்த பிரதர், நீ எவ்வளோ கேவலமான வாழ்க்கை வாழுங்க, ஏன் நீ நடத்த முடியாது வாழ்க்கை? உன்னை நடத்துகிற கடவுள் மேலே ஒரு பயபக்தி இல்லையா? உன்னை நடத்துகிற கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லையா? அவங்கள்ட்ட தான் கட்டில் கேட்காத, ஃப்ரிட்ஜு கேட்காத, நீ கட்டில் ஃப்ரிட்ஜுக்கு ஒய்ஃப் பயன்படு. அவன் தான் ஆகல கேட்குறவா பையன் செய்யறவா ஆகல. Don't marry a boy, marry a man in Bible. பாய் வந்து விளையாட்டு புத்தி, மேன் வந்து எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவான். புள்ளையை பார்ப்பான், பொண்டாட்டியை பார்ப்பான், வேலையை பார்ப்பான், பிஸ்னஸை பார்ப்பான், சபையை பார்ப்பான், ஊழியம் பார்ப்பான். இஸ் a man. நீ ரொம்ப பேர் லைஃப் ஸ்பாயில் ஆகிறதுக்கு காரணமே இதெல்லாம் the boy, not a man. If you're committed, step into your marriage. If not, don't spoil your life and another person's life. Amen. Hallelujah. கார் வாங்கி பிரயோஜனம் இல்லை, வண்டி வாங்கி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அந்த பிரதரை பார்க்கும்போது ரொம்ப கடையில் தண்ணி வராமல் ஆயிடுச்சு. இந்த ஒரே ஒரு தப்பு பிசாசு உள்ள போது அக்கா லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு, தம்பி லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு. பைபிள் சொல்லி ஏன் அழிச்சு போறாங்கன்னு சொன்னா, அறிவில்லாமல் அழிச்சு போறாங்க. என்ன இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் சொல்றேன் பாருங்க, அண்ணன் தம்பியா இருந்தா வீட்டில் இருக்காது. உனக்கு 3 நாள் அண்ணன் தம்பிங்க இருந்து பொட்டாட்டி உனக்குள்ள கல்யாணம் ஆகிட்டு வந்துச்சுன்னா நீ அந்த வீட்டில் இருக்கவே கூடாது, தெரியுமா? ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கலாமா? நல்லா இருக்கக்கூடாது. ஜாயினா போறாங்க பாருங்க. எனக்கு என் அம்மானா ரொம்ப இஷ்டம், தாலியா கட்டினேன். உன் மம்மி கொடுக்கவே வாழ்ந்தாங்க. தாலி கட்டி அந்த பொண்ணுடைய லைஃப் போயிடாங்க. உன் மம்மி மேலே எனக்கு ரொம்ப இஷ்டமா இருந்தீங்கன்னா உங்க மம்மி வந்து உன் பொண்டாட்டிக்கு நீ பண்ணுறதா பார்க்குவாங்க. பார்த்த பிறகு என்ன தருமாகும், அவர் எனக்கு பண்ணிக்கலாம், ஒரு கப்பு என்ன பண்ணான், தமிழ் பண்ணா அது பண்ணிக்கலாம். ஆனால் பைபிள் அதுதான் சொல்லு, உன் பொண்டாட்டியே என்ன பண்ணு பார்த்துக்க. உங்கள் வீட்டு வேலைக்கார செய்தி கல்யாணம் கட்டிக்கிறாங்க, உங்கள் வீட்டு வாரிசை கொடுக்குற மனைவியை நீ கட்டிக்கலாம். ஸோ அது கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நீ கொடுத்தீங்கன்னா தான் மாற்றம் ஒழுங்காக வேணும். நீ அதில் கொஞ்சம் கம்மி பண்ணினா எல்லாமே லாஸ். எல்லாத்துக்கும் ஒரு பசல் எப்பயும் அடுக்கி வச்சிருக்கோம், சும்மா ஒரே ஒரு பசல் எடுத்தால் எல்லாமே தான் அவங்க நடந்து. அந்த மட்டும் உங்கள் லைஃப், அதுவும் முக்கியமாக ரிலேஷன்ஷிப். உங்கள் உறவு கரெக்டாக இல்லைன்னா சொசைட்டியில் தரத்துக்கு கூட நீ நடக்க மாட்டேன். ஆனால் பைபிள் சொல்லு அந்த மாதிரி ஜனங்களுடைய வாழ்க்கையை கூட மாற்ற கத்த வல்லவரா இருக்கார். ஹல்லேலூயா. சூசைட் பண்ணிட்டு அட்டெம்ப்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ல. ஆனால் இன்னைக்கு ஃபேமிலி ரொம்ப நல்லா கத்துறாங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் த கமிட்மெண்ட் வாட் they did for God. ஹல்லேலூயா. அழகெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அழகை பார்த்து கட்டிக்கிட்டீங்கன்னா அவ்வளோ நாளைக்கு. அழுகுங்கிறவங்க தான் ஆசை வரும். ஒருவேளை மெலிஸ் ஆயிடுச்சு, பொண்ணு ஸ்லிம்மா இருந்துச்சு, லவ் பண்ணினா தடியா ஆயிடுச்சுன்னா அந்த லவ் போயிடுச்சுட்டாங்க. கொஞ்சம் அது என்ன ஆயிடுச்சு, தடியா ஆயிடுச்சு, மேரேஜ் ஆகிட்டு நீனா இவ்வளோ தடியாயிட்ட, எனக்கு இப்போ என்ன உன் மேலே இஷ்டம். ஏன்னா நீ மெலிஸுக்காக தான் லவ் பண்ண, மனசுக்காக பண்ண. அந்த மெலிஸ் மாறிச்சுன்னா உன் அன்பு என்ன இருக்கு. ஆனால் தேவன் கொடுக்குறது அப்படி இல்லை. கலர் வித்தியாசம், அழகு அதெல்லாம் பார்க்காது. இருதயம் ஒன்றாவதா, இது நிற்கிதா, நிலைத்து நிற்கமா, புலக்குட்டியோட வாழ்ந்து பாடுகள் அனுபவிச்சு கர்த்தருக்காக வாழுமான்றதா கர்த்தர். அதுக்கு தான் சபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது கூட கமிட்மெண்ட் இருங்க, உண்மையா வாழ்ந்து பாருங்க. இந்த சபைக்கு இவ்வளவு மணிக்கு எனக்கு சர்வீஸ்க்கு நான் வந்து நீ குடும்பத்தை யார் பிரிக்கிறாங்க நான் சேலஞ்ச் பண்றேன். என்ன மாதிரி பிசாசு நான் எழுதி தர குடும்பத்தை ஒருத்த கூட தெரிஞ்சு பண்ண. நம்ம சபைக்கு வந்து யாரும் பிரிஞ்சு போல, எல்லாம் ஒன்னா தான் மாறிக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரிஞ்சு போய் இப்படி இருந்துக்குது, நூல் வரைக்கும் இருந்துக்குது, மறுபடியும் கர்த்தர் சேர்த்துட்டார். வாழவே கூடாதுன்னு வந்தவங்களா நீங்க எவ்வளவு நல்லா வாழ்ந்துக்கிறாங்க. அதுதான் நம்ம தேவன். ஆமென். ஹல்லேலூயா. So I want to tell you, don't spoil others' life. If you're not committed, why? நம்ம மகள் அஸ்வினிக்கு எவ்வளவு நல்லா கர்த்தர் இருக்காங்க, பிரம்மாண்டமா செஞ்சார், அற்புதமா செஞ்சார். That is the weight, the words.
அள்ளி கொடுத்து அழகா பார்க்கலாம். ஒருவேளை தப்பு பண்ணியா இப்போ ஒருத்தருக்கு நேரத்தை கற்றுக்கிட்டு உன்னை டாமினேட் பண்றதுக்கோ இல்லை டிமோட்டிவ் பண்றதுக்காக கத்தர் சர்ச்சுக்கோ இல்லை, நீ பண்ணது தப்புன்னு இழுத்துக்காக சர்ச்சு. ஹல்லேலூயா. ஹஸ்பண்ட் சொல்ல ஆசைப்படுகிறேன், more than money your wife needs a time. நேரத்தை கொடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கு. லவ் பண்ணுங்க, take for a date, take for a walk. மம்மி ஒருவேளை சின்ன யங்ஸ்டர்ஸ் ஆகலாம், என் மம்மி நல்லா இருக்கிறாங்க, சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. காசு சேர்த்து வச்சு ஒரு கிஃப்ட் வாங்கி அவங்க ஏன் வாங்கி கொடுக்குறேங்கிறாங்க, நீ ஒரு நாளே வாங்கி கொடுங்க. That's the bond of a relationship. பைபிள் சொல்றது வாங்குறத காட்டிலும் கொடுக்கிறது தான் ஆசீர்வாதம். உங்களுக்கு அம்மாவுடைய அருமை எப்போ தெரியும்னா, அம்மா இல்லாத வீடு பாருங்க. அம்மா இருக்கிற வீடு எல்லாமே வருவாங்க. என்னைக்கு அம்மா போறாங்களோ உங்க வீட்டுக்கு யாரும் வருவாங்க. அப்போ இது நீ நல்லா இருக்கணும்னா கூட பைபிள் சொல்லுது, அம்மா அப்பா என்ன பண்றாரு, அப்ப நீ நல்லா வாழ்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்க மம்மி டேடி தான். அவனுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டுப்பாரு. உங்க மம்மி டேடி என்ன பண்ணு, ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு அவங்கள உட்காரிப்பாரு. டேடி நீங்க 2 பேரும் கொடுக்குறவங்க நான் பார்க்கணும். That's a bond of a relationship. That's a godly family. Hallelujah. எனக்காக இல்ல, என் குடும்பத்துக்காக. அப்போ உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட உங்களை விட்டு போகும்போது சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? இருக்கிற வீட்டுக்கு நான் நல்லா பார்த்துக்கிறேன். Hallelujah. இருக்கும்போது நல்லா பார்க்காம சாப்பிட முன்னாடியே அழுவேன். ஏன் தெரியுமா? சிரிப்பா நடுமா ஏஞ்சி ஒரு சாப்பாட்டா விடுவாங்க. உன் தலைநோவு தாங்க முடியாதான் பார்த்துக்கிறேன். Hallelujah. சரி, ஓடிட்டே உங்களுக்கு தெளிவா மாறுங்க. ஃபர்ஸ்ட் உறவை சம்பாதிச்சுக்கோ, நெக்ஸ்ட் பணத்தை சம்பாதிச்சு. முதல் பணத்தை சம்பாதிச்சிங்கன்னா உறவு கஷ்டம். உறவு சரி, நம்ம பணம் வச்சு பிரோஜனமே இல்லை. நீங்க ஒரு அவ்வளோ வாடிக்கை வருது, ஆனா ஒரு பயங்கர வந்துட்டு இல்லை. ஏன்னா தலை கீழே போற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே ஒரு சர்ச்சைக்கு வந்துட்டாருன்னா இந்த வசனம் பாத்துக்கலாம். ஒரு கத்தரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்பல்ஸ் அவங்க வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் ஏதோ ஒரு ராங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சாவடிக்கணும்னு கத்தி எடுத்துட்டு ஒரு நைட்டு 2:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க. ஜன்னலை தட்டி தான் 2 டோர் என் வீடு. இந்த பக்கம் ஒரு டோர், இந்த பக்கம் ஒரு டோர். நான் இந்த டோர்கிட்ட தூங்குவேன். சூடாக கத்தினே இருந்தாங்க. நான் தூக்கத்தில் எப்படி தவறிச்சுன்னு சொல்லிட்டு டோர் திறந்து அப்படி இருப்பாங்க. அப்புறம் நான் ஸ்க்ரீன் திறந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருந்தான். கொஞ்சம் தூரம் அப்படி தொட்டு பார்த்தா ஒய்ஃப் கூட இருக்கிறான். இடுப்புல இவ்வளோ பேர் கத்தி எடுக்கிறான். நான் இது என்ன பாரு கத்தி எடுக்கிறான். எனக்கு இது கொடுத்த மாட்டாரா? அப்பா சொல்றான், சொல்லு இது நீ என்ன பண்ண இல்லைன்னா இதுதான் உனக்கு பண்ண முடியும். எனக்கு பயம் வந்துச்சு. இவங்க சாவம் அடிக்கிறது என் வீட்டுக்கு அப்போ நான் பார்த்தேன் இந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து 10 மினிட்ஸ்க்கு விலக போட்டுள்ள அந்த விலங்கு இந்த பொண்ணை முடியும்னு சொன்னேன். என்ன சொன்னா, இந்த பொண்ணுகிட்ட சொந்த புருஷனே உன்னை சரியா பார்த்துக்கலன்னா, யாரோ வீட்டில் புருஷனி பொண்டாட்டியா மாறி இன்னொருத்தவங்க கட்டினானா வாழ்நாள் முழுவதும் சொல்லி கட்டிச்சா சொன்னாங்க. நீ அவனையும் கூட்டிட்டு வந்து என்ன உடது கூட எவ்வளோ நிமிஷம் சொல்லுவான், அவனே ஏமாந்து என்ன கூட ஏமாற்றி எவ்வளோ நிமிஷம் சொல்லுவான். இதெல்லாம் உனக்கு ஃபியூச்சர்ல வரும். ஆனா நீ என்ன சூஸ் பண்ணியோ பண்ணிக்கணும். அவதான் சொன்னேன், ஒரே நிமிஷத்தை முட்டிக்கால் போட்டு அவன் கனவுக்காக இருந்துச்சு. அவனும் அதை நான் தொடர்ந்து அவனுக்கு அது மேலே இஷ்டம். நான் இதை பார்த்து கஷ்டமா மாறிடுச்சு. நம்ம 2 பேரும் பார்த்து சொன்னோம், 2 பேர் லவ் ரொம்ப நல்லா இருக்குது. தெரியாம அதெல்லாம் ஒரு ஸ்லிப் ஆகிட்டாங்க. பரவாயில்ல, நீ பையனாகிற ஸ்லிப்பாக விளையாடுறீங்க, நான் ஆயிக்கிறேன். ஆனால் நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் பொண்ணுங்களாம் நான் பார்த்தேன். அப்போ பொண்ணுங்களை பார்த்தேன், இப்போ குடிக்கிறீங்க, அதுக்குள்ள தான் ஸ்லிப்பு. ஸோ நீ இதில் வீக்காகிற, நான் வந்து வீக்காக இருந்தாங்க. பரவாயில்ல, 2 வீக்கு என்ன ஸ்ட்ராங்காக கருவிட்ட மாறி இன்னைக்கு நான் ரொம்ப நாள் விட்டு பார்த்தேன். 2 பிள்ளையும் பெற்றுட்டு ரொம்ப நல்லா வாழ்க்கை.
ஃபோன் பண்ணி பேர் கேட்டாங்க, என் பையன் பேர் வைக்கணும்னு. அவன் பையனுக்கு ஒரு பேர் வச்சேன். எந்த ரோட்டில் பார்த்தாலும் அவங்க சொல்லுவாங்க, இவர் தான் அவன் பேர் வச்சிருந்தாங்க. எப்படி ஜஸ்ட் 2 நிமிஷத்தை அழிச்சு போகிற குடும்பத்தை கத்தத்தான் மாறினாங்க. அதை முன்னாடி சுடுகாடு அனுப்பிடுவான், இவன் ஜெயிலுக்கு போயிடுவான், அந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு இருக்கான். ஒரே ஒரு தப்பு. ஆனால் எப்படி எல்லாத்தையும் மூடி மறைச்சு அந்த பிரகாசமாக மாற்றிட்டான். அதுதான் முக்கியமாக ஒரு குடும்பத்தை உறவு பெருசாக வளரணும்னா இயேசு ரொம்ப முக்கியம். ரோஸ் முக்கியம் இல்லை, இயேசு. அல்லேலூயா. உங்க காதல் உண்மையான காதல் எப்போ தெரியும்? ஒருத்தர் தேவனுக்கு பயந்து வாங்க குடும்பம் தான் உண்மையான காதல். ஏன்னா உண்மையான காதல் என்ன பண்ணுச்சு? எதிர்பார்த்து இல்லாம போச்சு. நம்ம சர்ச்சைகளை பிரதர்ஸ்லாம் எவ்வளவு பேர் சாமான்கள் தெரியுமா? பிரதி பண்றியாமா கேட்பா மணி பண்ணலாம். நான் ரொம்ப நாள் கேட்கணும் பண்ணல, கம்ப்ளைண்ட் பண்ண. நான் புதுசாக இது வாங்கி வந்துக்கிறேன் டிமார்ட்ல போய் ஏப்ரல் அது வாயிலே வர மாட்டேங்குது. வீட்டில் ஹவுஸ் மேட் வந்துட்டாங்க, போய் சரி பண்ணாட்டாரு. காலையில் ஏஞ்சி எல்லாம் தாட்சி முடிச்சுட்டு 10 நிமிஷம் தான். ஒரு 2 பாட்டு கேட்டேன், மெசேஜ் கேட்டேன், வாசிக்க. I love my wife, I love my mother, so we do it. அவ்வளோதான் மேட்ரு. நல்லா இருக்கிறனால இப்போ நாங்கள் இருக்கும்போது நீங்கள் இருக்கலாமே. ஏன் ஒரு குடும்பத்தை ஒருமனை இல்லைன்னா அவங்ககிட்ட கடவுள் இல்லை, அதுதான் ஒருமனை இல்லை. கடவுள் இருந்தான்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கலாம். எறும்பு கிட்ட இருக்கிற ஒருமனை கூட மனுஷனுக்கு இல்லை. எறும்பு நீங்கள் போகும்போது கழிச்சு பாருங்க, போயிடும், திருப்பி ஒன்றாயிடும். குடும்பம் இப்போ ஒரு கமாவுனால பிரிச்சுக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி பிரைசலானால பிரிச்சுட்டாங்க. எப்போ நம்ம ஜனங்களுக்கு எதுல ரோஷம் வந்து இல்லையோ இதுல நல்ல பலன் இருக்கும் போது கர்த்தருக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் செஞ்சிருக்கேன். கை கால் வீக் ஆகிட்ட வேலைக்கு போகலாம் ட்ரை பண்ணாங்க. அது சாரி டைம் ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டைம் ஆர்டர் கொடுத்துக்க ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிக்கிறாங்க. முதல் எக்ஸாம்பிள் நான் தான். என் குடும்பத்தை உயிரோடு நான் பார்த்துக்கிறதுக்கு காரணமே எங்கள் அப்பா போட்ட தேவை. இல்லை நான் செத்து 10 வருஷம் ஆகிடும். ஆனால் இன்னைக்கு ஏன் வாழ்க்கையை மாற்றி அவங்க இவ்வளோ பேரை மாற்றுவாங்க எனக்கு தெரியாது. நான் உள்ள மாற்றம் ஆசைப்படுறேன். என் சர்ச்சைக்கு போகிறது உண்மைன்னா உங்கள் குடும்பம் கூட சர்ச்சா கற்றுறாங்க. டோன்ட் கம்பேர் எனிவன் டு யுவர் வைஃப் மேன். அது கமிட்மெண்ட் இல்லை. அவங்க மனைவி பாரு அப்படி பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலியில் அப்படி பண்ணுறாங்க, பண்ணாதீங்க, சண்டை வரும். ஒரு விஷயம் தான் ஆசைப்படுகிறாரு. டூ யுவர் பெஸ்ட் அண்ட் கிவ் டு யுவர் ஹஸ்பண்ட். ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் சாரி, லவ் யூ, தேங்க் யூ. சொல்லுங்க, எப்பவுமே என்ன நம்ம யூஸ் பண்ணுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேட்குங்க. எப்பவுமே நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக என்ன நம்ம யூஸ் பண்ணுங்க. சாரி சொல்லுங்க. இது எப்போ திரும்ப சொல்லுவாங்க? யூகேஜி எல்கேஜி இல்லை, எப்போ கற்றுக்கிட்டு சாரி, தேங்க்ஸ், லவ் யூ. உங்க போட்டாட்டீங்க பாஸ்டர் சொன்னாரு பொண்டாட்டி அது வேற என்ன போய் முடியும். அவங்க நிலையிலையா அவங்களே தப்பு இருக்கட்டும். நீங்க ஒரு வாட்டி சாரி கேட்பாங்க, என்ன சொல்லுவாங்க, ஏன் தப்பு, நான் தான் சாரி கேட்க மாட்டேன். ஏறிய நேரத்தை அப்படியே அடிச்சுட்டு அர்த்தம். நம்ம நிலையிலையா அடிக்காத வயசு உங்க மம்மி டாடி அடிக்காதப்பா. உங்க அம்மாவுக்கு பேசி காட்டாத. உனக்கு ஆள் கற்றுக் கொடுத்ததும் அவன் தான். அம்மா வயல வரதுக்கு முன்னாடி என் பிள்ளை அம்மான்னு சொல்லி கொண்டாடின அம்மா அவங்களாம். ஸோ அந்த அம்மாவை நல்லா வச்சு பார்த்துடும். அவங்க ஆசை என்ன தெரியுமா, வயசாயிட்டா கூட நீ நல்லா தான் யோசிக்குவாங்க. ஆனால் நம்மளாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம், நான் இப்படி தான், நான் அவன் இப்படி தான் அப்படின்னு நினைச்சுக்கோம். இருக்கிற வரைக்கும் செஞ்சிருக்கோம். இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க. ஏன்னா நீ என்ன பண்ணி அதுதான் பிள்ளைங்களும் பண்ண. இன்னைக்கு உங்க அம்மா அப்பா நல்லா பார்த்து பாருங்க, உங்களை உங்க பிள்ளைங்க நல்லா பார்க்கலாம். எங்கள் அப்பா அப்படி பார்த்தாலாம் அந்த பரிசு. ஏன்னா மாங்காய் போட்டால் என்ன பண்ணணும், மாங்காய் தான் வரும். நீங்கள் நல்லது பண்ணினே போங்க. ஏற்ற நேரத்தை கத்தரை நல்லது பண்ணுவாங்க, ஏற்ற நேரத்தை கத்தரை செய்வாங்க. இன்னைக்கு சில ப்ராப்ளம்ஸ் உங்கள் லைஃப்பில் வரதுக்கு காரணமே கமிட்மெண்ட்ஸ்.
வேலை கமிட் பண்ணிட்டியா? பையன் சொல்கிறேன் பாரு, நீ மீசை விட்டா ஆம்பளை இல்லை, தாடி விட்டா ஆம்பளை இல்லை, சைடில் விட்டா நீ ஆம்பளை இல்லை, ஒழிக்கிறவனா இருந்தால் தான் நீ ஆம்பளை போய் சொல்லு. ஒழிக்கிறவனா போய் வேலை செய். வீட்டில் உட்காந்து அம்மா சோறு சாப்பிட்டாங்க, மான மரியாதையாக வந்து உடாட்டிய வேலைக்கு அமிச்சுட்டு நீ சாப்பிடாங்க, நீ போ வேலைக்கு. ஏன் கல்யாணம் கட்டிக்கிறீங்க? கமிட் பண்ணாமல் ஏன் அந்த பொண்ணு லைஃப் டிஸ்ட்ராய் பண்ணுறேன்? அது வேறு யாரும் கட்டிட்டாலும் இருக்குங்க. பொய்யும் சுமக்கணும், பொய்யும் சுமக்கணும். நானும் ரொம்ப, நீங்களாம் அக்கா சொல்ல ரொம்ப ஸ்ட்ராங் இருங்க. நான் எங்கள் அக்கா தூக்கினே எங்கள் மம்மி தூக்கினே போவோம். நான் கொஞ்ச நேரத்துக்கு நான் என்னப்பா அவங்க நான் எங்கிடுவேன். சில அம்மாக்களை 7-8 குட்டிங்களை தூக்கிக்கணும். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று. அந்த சீலாமா கூட வரும், நீயும் ஒரு குழந்தை, உனக்கு 2 குழந்தை, 2 பேர் தூக்கி. எங்கள் வீட்டு ஒரு சிஸ்டரை பார்க்குறாங்க, 4 குட்டீஸ் சொல்லுஸ், ஒன்று இப்படி ஒன்று இப்படி அப்படி போய் கேது. நானும் அட்டகாசம் பண்ணி வரேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறாங்க, 10 பிள்ளை இருந்தாலும் ஒரு அம்மா வளர்த்துருவாங்களா, ஆனால் அந்த 10 பிள்ளைய ஒரு அம்மாவும் வளர்க்க மாட்டாங்களா. அதுதான் என் சொசைட்டிங்க. ஆனால் கிறிஸ்டியன்ஸ் அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்டியன்ஸ் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. உன்னுடைய கடமை அது, உங்கள் அம்மா அப்பாவுடைய கடமை. அது யார் சொல்லி கொடுத்துருக்காங்க? உங்கள் அப்பா குடிக்கிறாரோ திருடுறாரோ ஏதோ உங்கள் அப்பான்னு தராரா, உங்கள் புருஷன் தராரம்மா, அவர் தப்பு பண்ணலாம், ரசிக்கப்படாமல்லாம். பைபிள் சொல்லி நீ செய்கிற நன்மையான காரியத்தை உன் கடவுளை நீ ஆதாயம் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நடக்கிற விதத்திலேயே பார்த்து உங்க கடவுளை சர்ச்சைக்கு தான் வந்து காட்டுகிறாங்க. உலக கடவுளை இவங்கெல்லாம் சர்ச்சைக்கே வராத ஆளுங்களாம் வரும்போதோடு காட்டுகிறாங்க. இவங்க தான் இன்னைக்கு சர்ச்சைக்கு மெயினாகவே பண்ணிக்கிறாங்களா? எப்படி பின்னாடி கத்தர் முன்னாடி பண்ணுறாங்க. உங்க நடத்த கரெக்டாக இருந்தால் அவங்க குடும்பம் நடத்த கத்தர். அதுக்கு தான் தாய்கள் சொல்ற, புள்ளிங்க முன்னாடி எதை பண்ணணுமோ அதை பண்ணுங்க. தேவையில்லாத காரியத்தை நீ பண்ணினா ரொம்ப அனுபவிக்கும். நான் சொல்லுறேன், பைபிள் சொல்றேன். ஏன்னா உறவு நல்லா இல்லைன்னா அதுக்கு வெளியே காட்ட முடியாதுமா. போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா அவனும் திட்டுவான், கோர்ட்ல போட்டா அவனும் எல்லாரும் எதிர்ப்பும் சொல்லி மாணவராக இருக்குவான். ஆனால் அதுக்கு தான் நீ கடவுள் நீ மதிக்கிறது. ஏன்னா கடவுளை பண்ணுவதா தெரியுமா? இந்த அப்படியே மண்பனை மூடி உன்னை இப்போ போகலாம், உன்னை மகனா மகளாய் மறுபடியும் அவன் மான முறையாக ரோட்டில் போக வேண்டியது. ஆனால் நீ ஆண்டவர் மூடி மறைச்சிருக்கிற. அப்போனா என்ன, ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கத்த செய்யறாங்க. சர்ச்சைக்கு நீங்க சும்மா வரல, நீங்களா வரல, ஆண்டவர் டைம் வந்துச்சு, அதுதான் வந்துடுறேன். Amen. Hallelujah. So change your type of pattern, commitments, how you live your life. Committed-ஆ வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Hallelujah. Hallelujah. சொல்ல ஆசைப்படுங்க, committed-ஆ வாழுங்க. அப்பப்போ வைஃப் கம்பல் சாதிங்க, வெளியே போங்க. குழந்தை இருந்துச்சுன்னா அம்மா வீட்டில் விட்டுட்டு ப்ளீஸ் கோ ஃபார் அ டேட், கோ ஃபார் ஹனிமூன். யாருன்னா வந்து என்ன இது கூட வயசுல கூட அந்த பேயை போட்டுவாங்க. உனக்கு குடும்பத்துக்கு கிடையாது, ஏன் கேட்பாங்க, பைபிள் படிக்காது. ஏய், புற ஜாதியில ஒளிவு ரோட்டில் உட்காந்துக்கிறப்பா 75 years தான் அங்கிள், 62 years அவன் ஒய்ஃப். என்ன அழகாக கவனிச்சா தெரியுமா? நான் உட்காந்துக்கிறப்பா காஃபி ஆக்கி கொடுக்குறாரு. நம்ம ஆளுங்க 3ஆம் மாசத்துல ஒரு சூழல ஆயில ஓப்பா சாமி ஆயிரம் புரிஞ்சிச்சு. அது மூலம் நீ ஏதோ எதிர்பார்த்து அது வரணும்னு நினைச்சு வந்துச்சு, இப்போ போயிடுச்சு அது. ஆனா தேவ லோகம் தான் போவாங்க. It increase day by day, day by day. Hallelujah. கமிட்டடா வாழுங்க. அந்த உறவு அதுதான் ஐஸ்வர்யத்தை உங்ககிட்ட போகும். ஆமென். Hallelujah. பணம் நெக்ஸ்ட். வீட்டை பார்க்காம பணம் சம்பாதிக்காதீங்க, வேஸ்ட். செலவு பண்ணுங்க, நேரத்தை பிள்ளைக்கு செலவு பண்ணுங்க, ஒய்ஃப் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னாப்பா பெஸ்ட்டு ரெஸ்ட் கொடுக்கும் மம்மி வேலையிலேருந்து. அதுக்கு தான் இங்கே காந்தி வேலை. ரெஸ்ட் கொடுக்கும் அம்மாவுக்கு. 9 hour வேலை செஞ்சு உங்களுக்கு வந்து சோறா போட்டு உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு இதை செஞ்சு அவங்க அவ்வளோ செஞ்சு 80-90 வயசுல சாக வேண்டியவங்க முன்னாலே அவங்க 40லே போயிடலாம். சரி, யாரை மாறிக்கிற? கொலகாரனா மாறுற மாமாங்க. ஸோ உண்மையான நீ ஒரு ஆம்பளையா இருந்தான் ரோஷமா சொல்ல,
மம்மி என்ன பண்ணுங்க, தாங்க, டேடியை தாங்க, அக்கா தங்கச்சியை தாங்க, உன் பொண்டாட்டியை தாங்க, எல்லாரும் விட்டுட்டு ஒன்றதாக வந்துச்சு. எனக்கு குடும்பம் எனக்கு சொத்துன்னு சொல்லிட்டு ஒன்றா வந்துச்சு. என் பொண்டாட்டி 5000 கிலோமீட்டர் வந்தாங்க ஏன்னா வந்துருக்கு. அதுக்கே வயசு நான் தாங்குறேன். அதுதான் சொல்லிடுவேன். நான் வெறும் வயலில் சொன்னால்தான் வந்து எனக்கு சாட்சி சொல்லிட்டேன், சும்மா போய் பேசுகிறேன். இப்போ பார்த்துருக்கோம். அதனால நான் எப்போ அது பேரை சொல்றேன். ஓகே ஜாலி, ஐ லவ் யூ. அவ்வளோதான் லைஃப். தண்ணி ஊற்றினே சுத்தமாயிடும். வெளியே போயிட்டாலும் வாழ்க்கை சுத்தமாக கஷ்டப்பட்டு போறாம பேரு புகழெல்லாம் வேண்டாமா. 2024 வந்துச்சு. தெரிஞ்சுது போது தெரியவே தெரியாது. இன்னைக்கு தூங்குறத நான் எங்கேயாவது இருக்க மாட்டேன். நான் பேச மாட்டேன். அவங்க தான் வந்து பேசணும், இவங்க தான். உனக்கு தூங்குறதுக்கு 4 பேர் வேணும். உனக்கு கையில் இருக்கிறதுக்கு 2 பேர் வேணும். யாரும் மாட்டாமா, வெறும் பணமா வேணும். இந்த உறவை சம்பாதிச்சுக்கணும். அப்புறமா பணம் சம்பாதி. நீ யாரும் காட்டாத, அந்த பணத்துக்கு தேவனுடைய அன்பை காட்டு. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ்க்கு நீ துணி வாங்கினா அதே மாதிரி துணி காஸ்ட்லியான துணி நோக்கி பயன்படும். யாரும் வச்சுக்க செலிப்ரேட் வந்து அவருக்கு உங்க மூலியமா பண்ண ஆசைப்படுறாங்க. கலகலா குடும்பத்துக்கே அனுப்பிக்காதீங்க. நீ கொடுக்க நான் ரோஸ்ட் நீ கலகலா கொடு, நான் பாவம் வச்சு தரேன். அப்படியே நீ கொடுக்க மாட்டேன். நான் திங்ஸ் இருக்கோம், நம்ம கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் கொடுக்குறேன். சொல்லுங்க ஜீசஸ் தேங்க்யூ. இந்துஸ் கொடுங்க, பிராமின்ஸ் கொடுங்க, அவனுக்கு தான் தேவை கொடுங்க. அவன் நிறைய அவங்க சொன்ன கேட்கலாம் போகிறவங்க கலகலாகவே கொடு. இது இனத்துக்காக அவங்க நேசிக்கிறப்போ கலகலாம் இதுலேயே ஆண்டவர் காட்டி கொடுத்துட்டாருங்க. அவனுக்கு உஷாராகிடும். அவன் நிறைய சொல்லி மேரேஜ் ஆகாதுங்க, கமிட்டட் ஆகிட்டு மேரேஜ் ஆகும். மேரேஜ் ஆகிட்டீங்க, ஒரு கமிட் ஆகாதுன்னா இப்போ கமிட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது பண்ணாம ப்ராப்ளம் ஆகிட்டுதான் பரவாயில்ல. இதற்காக ஜெபமை கத்த வச்சுருக்கேன். நீ ஜெபிக்க கத்தவனா காரியத்தை அவன் நிறையவையா அவ்வளோ சொல்ல ஆசைப்படுங்க. ஒரு கமிட்டடாக வாழ ஆசைப்படுறேன். எல்லாருடைய ஒரு கண்களை மூடி ஒரே நிமிஷம் ஆண்டவரை பார்த்து பரிசுத்த ஆவியானவரே இந்த கால வேலைக்காக நன்றி ஆச்சார்.